திருச்சிற்றம்பலம். ஜோசியர்களாக இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்கலாம். யாரெல்லாம் நான் ஜோசியம் பலன் சொல்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் கை தூக்கலாம். கையை கீழே போட்டுங்க. நான் ஜோசியம் படிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஜாதகத்தில் ராகு எத்தனை இடத்துல இருப்பார்? மாணவர்களும் ஆசிரியர்களும் கேட்க ரெடியாக இருக்காங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ராகு எத்தனை இடத்துல இருப்பார்? ஒரே இடத்துல இருப்பார். நீங்கள் ஒரு இடத்துக்கு தான் பலன்னு சொல்லுவீங்களா? ஒரு இடத்துல தானே சொல்லுவீங்க. ராகுக்கு பார்வைக்கெல்லாம் பலன் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்கள்ல. பெரிய ஜோசியர்கள் எப்படி பலன் சொல்லுவாங்கன்னு தெரியுமா? நீங்கள் பெரிய ஜோசியர் ஆகணுமா? பெரிய ஜோசியர் ஆகணுங்கிறவங்க கை தூக்குங்க. நான் உண்மையிலே பெரிய ஜோசியராக போகிறேன், இன்றைக்கி நான் போன உடனே இந்த விதியை அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாரு. கையை கீழே போட்டுக்கோங்க. எல்லோரும் ஒரு ஜோராக நம்முடைய ரிஷபானந்த தம்பிரான் அவர்களுக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. என்னுடைய மானசீக நண்பர் தவத்திரு தங்கப்பாண்டியன் ஐயாவிற்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. ஐயாவும் நிறைய வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன், இலவச வகுப்பு நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம். நான் எல்லாத்தையும் ஓப்பனாக உடச்சி சொல்லிடுவேன். இப்போ கோச்சாரத்தில் ராகு எங்கே இருக்கார்? கோச்சாரத்தில் ராகு அம்மா சொல்லுங்கள். ஒரு ராகு தான் இருக்காரா? ஆனால் ஜோதிடர்கள் பெரிய ஜோசியர்கள் 3 இடத்துல ராகுவாக போடுவாங்க. போட்டு அந்த ராகுக்கு பலன் சொல்லுங்கள். கும்பத்திலேயே ராகு இருப்பார், மிதுனத்திலேயே ராகு இருப்பார், துலாமிலேயே ராகு இருப்பார். நீங்கள் போட்டு பலன் சொல்லுங்கள். புரியுதா? கோச்சாரத்தில் கேது எங்கே இருக்கார் சொல்லுங்க. பேசினா தான் ஜோசியர். வாத்தியார்கள்லாம் கிடைக்க மாட்டாங்க, உண்மையை உடைச்சி சொல்ல மாட்டாங்க. பணம் கட்டினாலும் உங்களுக்கு தகுதியை இழந்து போய் நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஓப்பனாக உடைச்சி சொல்கிறோம். பாம்பை பிடித்து பலன் சொல்லணும்னு சொல்கிறாங்களே இல்லையா? இதுதான் ரகசியம். ஒரு ஜாதகத்தை கொண்டுட்டு வந்தால் போன ராகு எங்கே இருந்தார்? எங்கே இருந்தார்? மீனத்தில் ராகு இருக்கும்போது மீனத்தில் இருக்க கிரகத்தை ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருப்பாரா இல்லையா? அது லக்கணத்துக்கு எத்தனாம் பாவம், ராசிக்கு எத்தனாம் இடம் வந்திருக்குமா இல்லையா பிரச்சனை? அதே மாதிரி 3 ராகு போடுங்க, 3 கேது போடுங்க. பிறந்த காலத்தில் 3 கேது இருக்கார். பிறந்த காலத்தில் 3 கேது, பிறந்த காலத்தில் 3 ராகு. இது இல்லாமல் கேதுவின் நட்சத்திரம் 3 இருக்கா? ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். 3. இதில் ஒரு கிரகம் இருந்தால் அதுவும் லைட் எரியும். அந்த இடத்த எந்த கிரகம் கோச்சாரத்தில் கிராஸ் பண்ணாலும் தசாபுத்தி அந்தரத்தில் அது போகும் பொழுதும் அதுவும் என்னாகும், என்ன செய்யும்? ட்ரபிள் பண்ணும். நீங்கள் பலன் சொல்லி பாருங்கள். என் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். சாமி பிரமாதமாக இருக்குது. நோட்டு வந்த உடனே, ஜாதக நோட்டு வந்த உடனே பலன் சொல்லுங்கள். உங்களுக்கு கடந்த தடவை இந்த பிரச்சனை வந்துச்சா? கேது 3 கேது போடுங்க. போன தடவை கண்ணியில் கேது எங்கே இருந்திருப்பார்? அதுக்கப்புறம் என்ன திரிகோணம் எது? மகரம். அதுக்கப்புறம் ரிஷபத்துலேயும் கேது இருப்பார். போன தடவை இதுலேயும் இருப்பார். ஏன்? ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம். லாஜிக் வேணும்ல. திரிகோணம்னு படித்தோம்ல, இதை அப்ளை பண்ணி பாருங்கள். ஒரே கிரகம் சனி 3 இடத்துல இருக்கும். எல்லா கிரகமும் 3 இடத்துல தான் இருக்கும். சரஸ்திரம் உபயமாக வேலை செய்யும். நீங்கள் இதை இப்படி போட்டு பலன் சொல்லுங்கள். 100% இல்லை, 1 கோடி மடங்கு சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் சத்தம் இல்லாமல் நாடி ஜோதிடம் பார்க்குறவங்க வெளிப்படுத்துகிறாங்க. திரிகோணத்திலேருந்து தான் நாடியே வந்தது. புரியுதா? அப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனை ராகு இருக்குது? 6 ராகு 6 கேது. இதில் அவன் கடந்து வர்றதுக்குள்ளே 12 கட்டத்தில் 12 பாவம் சித்திரவதிக்குது. ஒரு மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய வேலையை ராகு தான் கொடுத்துருக்கிறார். சனி என்னமோ கர்மகாரகன் தான். ஆனால் கர்மாவை செயல்படுத்தக்கூடியது யார்? ராகு கேது. இந்த பலன் எப்படி இருக்குது? இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கால சூழல் கருதி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.